பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமாக, தேவ சபைக்கு விரோதமாக எந்த ஒரு சத்ருவாலும் கிரியை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அவர்களை முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்களாம், 7 வழியாய் ஓடி போவார்களாம். அப்படி என்றால், நமக்கு எதிரான காரியங்களிலே ஒரு நபரோ அல்லது கூட்டமோ எவர்கள் செயல்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை சிதறி போக பண்ணுகிறவராக இருக்கிறாராம். அப்படி என்றால், நிர்மூலமாகி அவர்கள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாதபடிக்கு தேவன் தம்முடைய ஜனத்திற்காகவும் தம்முடைய சபைக்காகவும் அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு உணர்த்திய காரியம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது சபைகளிலே, அநேக சபைகளிலே தேவ ஊழியர்களுக்கு, தேவ சபைகளுக்கு விரோதமான செயல்பாடுகள் இப்பொழுது நம்முடைய தேசத்திலும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களும் ஏராளமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக தேவன் தேவ ஊழியர்களை, தேவ சபையை, தேவ ஜனங்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், நமக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, நம்முடைய காரியமாக நியாயம் பேசுகிறதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி. ஆனால் தேவன் தேவனுடைய சபைக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். தேவனை எழுந்தருளி நமக்கு விரோதமான செயல்பாடுகளை அவர் நிர்மூலமாக்குகிறவராய் இருக்கிறார். ஒரு தூதனை அனுப்பினாராம் தேவன். 180,000 பேர் செத்து மடிந்தார்களாம். அதுபோல இன்றைக்கு சபைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது, தேவ ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள், சபைகளுக்குள் மதவாத காரியங்கள் உள்ளே நுழைகிறது, அவர்களுடைய கிரியைகள் நடப்பிக்கிறது. இது எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய, விசுவாசிகளாகிய, தேவ ஊழியர்களாகிய நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் முடிவு, இவைகளை நடப்பிக்கிற ஆவிகளை, பின்னிருந்து செயல்படுகிற நபர்களை தேவன் தொடுகிற விதம், அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தானே சொல்றான், அநீதிக்கு விரோதமாக கடவுள் செய்கிற காரியம் அரசன் அன்று கொள்வானா, தெய்வம் நின்று கொள்ளுமா. அதுபோல தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எவன் ஒருவன் செயல்படுகிறானோ, யார் ஒருவர்கள் கூட்டமைப்பினராக செயல்படுகிறார்களோ, தேவன் அவர்களை இல்லாமல் போக பண்ணுவார். அதனால தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமா, இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சில போராட்டமான சூழ்நிலைகள், இது என்ன என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாத நிலை, இவைகள் எல்லாவற்றிலேயும் தேவனே உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் காரியத்தை அவர் ஜெயமாக மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கண்டு சோர்வு அடையாதபடிக்கு நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களுக்காக கிரியை செய்கிறவர் நீர் அல்லவா? இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஊழியர்களாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தர் நீர் ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த வேளையிலே நீர் ஆண்டவரே செயல்படுகிற பொழுது, ஆண்டவரே, உமக்கு எதிராக ஒரு மனுஷனாலும் ஒரு கிரியைகளையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
இந்த நாளிலே உம்முடைய பாதுகாப்பு தேவ பிள்ளைகளோடு, தேவ சபையோடு, தேவ ஊழியர்களோடு ஆண்டவரே தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.